and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் புதுசாக வந்து மோட்டோ விளாகிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கே புதுசாக வந்து பைக்கும் நான் வாங்கிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மோட்டோ விளாகிங்க்கு வந்து ஒரு செட்டப் கண்டிப்பாக வேணும். நம்ம ஃபோனில் எடுத்தாலும் சரி, கோப்ரோவில் எடுத்தாலும் சரி, மோட்டோ விளாகிங் வந்து ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து அமேசான்லேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த ஹெல்மெட் மவுண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹999 இங்கே போட்டிருக்கோம். அமேசானில் நமக்கு ₹399 வந்து இது கிடைக்கும். இது கூட என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம்ஸ் வருது. அது என்னென்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, நம்ம ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ள என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த பார்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர். ஆக்சுவலி இது வந்து 4 பீசஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் சின் ஸ்ட்ராப் அப்படிங்கிறது தான் இது. ட்ரைபோர்ட் மவுண்ட் அடாப்டர் அப்படிங்கிறது இந்த பார்ட்டு. லாங் தம்ப் நாப் அப்படிங்கிறது இந்த நாப். இவங்க வந்து இதில் ஃபிட் பண்ணியே வச்சுட்டாங்க. 3 ஐட்டம்ஸ் வந்து இப்போ இதுக்குள்ளேயே வந்து இருக்குது. தென் வந்து மொபைல் ஹோல்டர் தனியாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த 4 ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை கோப்ரோ மாட்டுறதா இருந்தால் நம்ம டேரெக்டாக இதிலே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த பார்ட் வந்து தேவைப்படாது. நம்ம மொபைல் தான் இப்போ மாட்ட போகிறோம். இது எப்படி வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்க ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் உடைய இந்த ஹெல்மெட் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லா ஹெல்மெட்லையுமே வந்து மவுண்ட் பண்ணலாம், பட் வந்து ஷேக் ஆகாமல் நம்ம கரெக்டாக இருக்கணும். எனக்கு இந்த ஹெல்மெட் தான் வந்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இது வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இப்போ நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராப்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதில் ஹெல்மெட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் எப்படி வச்சுக்கோங்க. தென் உள் சைட்லேருந்து இதோட இந்த எண்டு எடுத்துக்கோங்க. இங்கே கிராஸாக வர்ற இதை வந்து இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இது வந்து வந்துடும். இது வந்து ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இது வந்து லாக் ஆகிக்கும். தென் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நல்லா இழுத்துக்கோங்க. லூஸாக இருக்கக்கூடாது. நல்லா இது இழுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது இந்த சைடு நான் வந்து டைட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா இந்த சைடு வந்து டைட் பண்ணிட்டேன். இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி உள்ளே விட்டதுக்கப்புறம் இந்த எண்டு வழியாக இது வந்து உள்ளே தள்ளிடுங்க. அப்போ இந்த வெளியே வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து தெரியாது, கொஞ்சம் ஹிட்டனாக இருக்கும். இந்த மாதிரி வந்து இதை லாக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த செட்டப். ஸோ நல்லா ஸ்டடியாக இருக்குது. இப்போ இந்த ஹெல்மெட்டை போட்டு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மொபைல் ஹோல்டரை வந்து ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்க்ரூ டைப் தான். இது வந்து நார்மலாக நம்மளுடைய ட்ரைபோர்ட்ஸில் எல்லாமே வரக்கூடிய ஒரு மொபைல் ஹோல்டர் தான். இது வந்து இங்கே வந்து நம்ம இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்மளோட மொபைலை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதுதான் வியூ. இப்போ வந்து இங்கே மொபைல் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி விளாகிங் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்குறக்கும் வந்து எந்த இது டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. இது நம்ம வந்து ஹெல்மெட் இப்படி கொஞ்சம் இறக்கிக்கலாம். நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா வியூ இருக்குது. மொபைல் வந்து இந்த அளவுக்கு வரும். நான் வந்து மொபைலை வந்து மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹெல்மெட் போடுறேன். ஸோ இதனால் நம்ம வெளியே வந்து வியூ பண்ணிக்கலாம். மொபைல்லே வந்து என்ன வீடியோ ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அவ்வளோ ஒன்றும் ரொம்ப வந்து வியூவை எனக்கு மறைக்கல. இது வந்து ஒரு பெரிய 6.5 இன்ச் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய மொபைல் தான், ரெட்மி நோட் 7 ப்ரோ. ஸோ இந்த சைஸுமே நீங்கள் அதை வச்சுக்கலாம். இதை விட கொஞ்சம் சின்னதாக வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து வியூ நல்லா வெளியே அவுட்டர் வியூ வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இது vlogging செட்டப்புக்கு நல்லா தான் இருக்குது. நான் பைக்கில் மாட்டிட்டு எப்படி இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். நம்மளுடைய ரைடரில் ஒரு ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிளம்புவோம். பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஃபோனை வந்து நான் இந்த ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னுடைய ரைடரை எடுத்துகிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ உங்களால் அந்த வியூவெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ திஸ் த ரோடு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேக்கிங் வருதா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து சைட்டுக்குள்ளே ஸ்லோவாக தான் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். பட் கோப்ரோ அளவுக்கு வந்து நம்ம மொபைலில் வந்து ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்க முடியாது. பட் ஐஃபோனுங்கிறனால கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்கலாம். ப்ரிட்டி டீசெண்டான அளவுக்கு வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். நான் கொஞ்சம் மோசமான ரோட்டில் வந்து ஓட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்பவே ஆஃப் ரோடாக இருக்குது. இதில் எப்படி இருக்குது உங்களுக்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹெல்மெட் மவுண்ட் நல்லாவே இருக்குது. ஒரு பிகினர் யூடியூபருக்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் மவுண்ட்
மோட்டோ vlogging செட்டப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த பட்ஜெட் ப்ரைஸுக்கு வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து கோப்ரோ வாங்கினோன்னா கூட நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து 2 in 1 தான். நமக்கு டெஃபினெட்லி நல்ல ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வேணால் இந்த இது நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Bye 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 bye.